வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொங்கு நாடு ஸ்பெஷல் ரெசிபியான கோதுமை கச்சாயம் தான் செய்ய போகிறோங்க. கச்சாயம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ரவைக்கு எப்படி ஊற்றணுன்னா ரவைக்கு மேலே நிற்கணும், அந்த அளவுக்கு இருக்கணுங்க தண்ணி. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரவையை நல்லா கரைச்சிட்டு இதனோட ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கனால 1 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். கையில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா மட்டும்தாங்க இது நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் அடித்தோம்னா சூடு ஏறிடும், அதனால் கையிலே பிசைங்க. பொறுமையாக பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரெசிபீஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபின்னு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் செஞ்சு பார்க்குறேன். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க. அடுத்தது கோதுமை மாவை இதனோட கொட்டி பிசைஞ்சிக்கலாம். இதில் நான் இன்றைக்கி சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது மைதாவும் வெள்ளை சர்க்கரையும் வச்சு தான் செய்வாங்க. நம்ம இப்போ ஹெல்த்தி அதெல்லாம் யோசிக்கிறதுனால கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. இதனோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா இலக்கமாக வருங்க. நல்லா கை பொறுக்க நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி பிசைய கொஞ்சம் குழகுழப்பாகுங்க, பார்த்துக்கோங்க. நல்லா மாவு பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ இதனோட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. தோல் வேண்டான்னு நினைக்கிறவங்க விதைகளை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மாவு எடுத்து விட்டால் பொந்துன்னு விழுகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கச்சாயம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி சோடாப்பு யூஸ் பண்ணாததுனால ஊற வச்சு செய்கிறேன். உங்களுக்கு உடனே சுடணுன்னா நீங்கள் சோடாப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே எல்லாம் பபுள்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தால் மாவு நல்லா ஓரளவுக்கு ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்படி மாவு எடுத்து விட்டால் கரெக்டாக கையில் அதாவது விழுவுற மாதிரி இருக்கணுங்க. அதுதான் கரெக்டான பதம். நல்லா கடலெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்னதாக போட்டு எடுங்க. நமக்கு சின்னதாக போடுறப்பே அது நல்லா உப்பி பெருசாக வந்துடும். அதனால கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. வாணலியில் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து போட்டு எடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம். இந்த கச்சாயம் செய்யறதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது இல்லாத பேக்கடு ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோம்மேடாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ கச்சாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கச்சாயத்துக்கு இனிப்பு நம்ம கூட குறைச்சா உங்கள் வீட்டில் எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கச்சாயத்தை இன்றைக்கி சுட்டோன்னே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சுருந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டு வித்தியாசப்படாது, ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என் பசங்களுக்கு பிடிச்ச கொங்கு நாடு ஸ்பெஷல் கோதுமை கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.